யார் வேண்டாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேண்டுமானாலும் கட்சி அபகரித்துக் கொண்டு நாடகம் ஆடலாம். ஆனால் நிலையாக நின்று எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேற்ற வேண்டும் என்று சரித்திர சாதனையை செய்து கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர், ஒரே முதலமைச்சர் நம்முடைய அருமை அண்ணன் தளபதியார் என்பதை இன்றைக்கு நாடு கண்டு கொண்டிருக்கிறது. அத்துணை நிலைகளிலும் அவர் பம்பரமாக சுழன்று கொண்டிருக்கிறார். தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு பார்வை என்று சொன்னால் அரசினுடைய திட்டங்கள் இன்று வாழ்கின்ற மக்களும் பெற வேண்டும். எதிர்காலத்தில் நம்முடைய சந்ததிகள், நம்முடைய வாரிசுகள், அவர்களும் 50-100 ஆண்டுக்கு பின்னாலே வருகின்ற வாரிசுகளும் மக்களும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்பப்பா என்னென்ன வேதனைகள், சோதனைகள், டெல்லி பட்டியலிருந்து வருகின்ற சோதனைகள். எங்கள் திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றினால்தான் உங்களுக்கு நாங்கள் நிதி அனுப்புவோம் என்று மிரட்டி பார்த்தார்கள். மிரட்டாத, எப்படி மிரட்டி பார்த்தாலும், எவ்வளவு சோதனைக்கு உட்பட்டாலும் எம் மக்களை எம் மாநிலத்தினுடைய சொந்த நிதியில் தந்து நான் காப்பாற்றுவேன் என்று ஒரே முதலமைச்சர் செயல்பட்டுக் கொண்டிருந்தார் சொன்னால் இந்தியாவிலே நம்முடைய தளபதி அவர்தான் என்பதை நாடுகள் மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் அதை சொல்ல வேண்டும். கத்தி கத்தி பேசின மக்கள் கேட்பார்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார், கேட்க மாட்டார்கள். ஏன் என்று சொன்னால் அந்த நபர் பெயரை சொல்லக்கூட நான் விரும்பவில்லை. ஊர்ந்து போய் பதவியை பெற்று காலை போட்டு பதவி தந்தவருக்கு நன்றி இல்லை. ஒரு நன்றி இல்லாத ஒரு நபர் அரசியல் இன்னைக்கு இருக்காரு சொன்னால் அவர் அவராகத்தான் இருக்க முடியும் என்பதை அவர் சொல்ல வைத்தார். தலைமை கழகத்தில் என்ன சொல்ல வைத்தார் சொன்னால், இவர் திறமையாக ஆட்சி செய்கிறார், இவர் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக உடனே அறிவிக்க வேண்டும். வருஷம் தேர்தலுக்கு 2 வருஷத்துக்கு மேலே இருக்கு. அப்படியே தன்னுடைய கைக்கூலிகள் வைத்துக் கொண்டு அறிவிக்க செய்கிறார். என்னாச்சு? மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கழகத்துடைய பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மாவது தான் இருக்க வேண்டும் என்று பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றினார். அதையும் தூக்கி போட்டார். இவர் இடை ஒருங்கிணைப்பால் நான் ஒருங்கிணைப்பார். தான் தான் கழகத்துடைய பொதுச் செயலாளர் வந்து தனக்குத்தானே பகடம் சுத்தி கொண்ட ஒரே நபர் இந்தியாவிலே இருக்கிறது இவர் தான். என்னாச்சு? இவர் பொதுச் செயலாளர் வந்திருந்து 10 தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், அத்தனை தேர்தல் தோல்வி. தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாட்டு மக்களின் அன்புக்கும் பாசத்திற்கும் உரியவராக உள்ளார். பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வரிசையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக நம்முடைய தளபதி இன்னைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு. ஆக தமிழ்நாடு தற்போது சந்தித்து வரும் நெருக்கடிகளை எதிர்கொள்ள திராணி கொண்ட ஒரே தலைவரும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்தான் என்பதை ஏற்றுத்தான் அவருடைய தலைமையை நான் இன்றைக்கு ஏற்று உங்களில் ஒருவராக தொண்டனாகத்தான் என்னுடைய இயக்கத்தை பணிகளை நான் இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறேன் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இது தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா உள்ளிட்ட திராவிட தலைவர்களால் பண்படுத்தப்பட்ட மண். அவர்களை தலைவர்களாக கொண்ட அதிமுகவில் இன்று பெரியார் படத்தை புறக்கணிக்கிறார்கள். பெரியாரையும் அண்ணாவையும் அவமதிக்கும் கூட்டங்களில் கலந்து கொள்கிறார்கள். தமிழ்நாட்டில் மத பிரிவினைவாத வன்முறைகளை தூண்டுவதற்கு துணை நிற்கிறார் இன்றைக்கு பழனிசாமி. அம்மாவின் ஆன்மா அவரை மன்னிக்காது. கடந்த 5 ஆண்டு காலம் ஒரு நல்லாட்சி இருந்த நம்முடைய தளபதி ஆட்சி தான் மீண்டும் தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற நிலையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்.